உறவுகளுக்கு வணக்கம். நாம் ஜெயிக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சியை தொடர்ந்து சோர்ந்து போகாமல் உத்வேகமாக செய்ய தேவையான பாசிட்டிவிட்டியை பற்றி தான் இந்த வீடியோ வழியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் அசிவி. நம்மளை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் வெற்றினா ஒருத்தங்களை தோக்கடிக்கிறது, இல்லைன்னா எக்ஸாமில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுக்கிறது. பல பேருக்கு ஒருத்தரை விட பணக்காரராக இருக்கிறது, இன்னும் சில பேருக்கு பதவியில் உயர்ந்தவராக இருக்கிறது. இதையெல்லாம் தான் நம்ம எல்லோரும் இவ்வளோ நாளும் வெற்றின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். வெற்றிங்கிறது இது எதுவுமே கிடையாதுங்கிறது தான் உண்மை. அப்போ வெற்றின்னா என்ன? சரியான வெற்றிங்கிறது நேற்றைய நாளை விட இன்னைக்கும், இன்னைய நாளை விட நாளைக்கும் ஒரு சிறு துளியாவது நம்ம செய்கிற வேலையில் முன்னேற்றம் அடைஞ்சால் அதுதான் வெற்றி. ஆனால் பல பேருக்கு அந்த சின்ன முன்னேற்றம் கூட இல்லாமல் போகிறதுக்கு காரணமே, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு பயணத்தை தொடங்கிட்டு அதுக்கான வேலையை 2 நாள் செய்வாங்க. அதுக்கு பிறகு அந்த வேலையை கண்டினியூவாக செய்யாமல் நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த வேலையெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு எடுத்த முடிவிலிருந்து ஜெயிக்கிறதுக்கான வேலையை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. செல்போன், டிவி இது மாதிரியான கவன சிதறலை ஏற்படுத்துகிற இந்த நவீன உலகத்தில் ஒரு முயற்சியை தொடர்ச்சியாக செய்கிறதுங்கிறது கடினமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம செய்கிற முயற்சி நம்ம வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த முயற்சியை பின்வாங்காமல் கண்டினியூவாக செய்கிறது தானே சரியான செயல். முதல்ல ஒரு முயற்சியை செய்யும்போது அது புதிய முயற்சி அப்படிங்கிறதுனால அது கடினமாக தான் தெரியும். ஆனால் அதை இடைவிடாமல் செய்யும்போது அதோட முடிவுங்கிறது வெற்றிக்கனியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத உணரணும். அதை உணர்றதுக்காக உலகத்திலேயே அதிகமான உயரம் வளரக்கூடிய ஹைபீரியன் மரமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஊரில் வளர்கிற உயரமான பனை மரமாக இருந்தாலும் சரி, அந்த மரத்தோட உச்சிக்கு போய் அந்த உச்சியில் இருக்கிற இலையை பறித்து நசுக்கி பார்த்தோம்னா அதிலிருந்து நீர் கலந்த சாறு நமக்கு கிடைக்கும். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்னு யோசிச்சு பாருங்க. இந்த மரங்கள் மண்ணுக்கு அடியில் இருக்கிற நீரை தன்னோட வேர்கள் வழியாக உறிஞ்சி அதை மரத்து வழியாக எடுத்துக்கிட்டு போய் இலைகள் வழியாக அனுப்பி அதை இலைகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. இந்த வேலையை ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த மரங்கள். இந்த மரங்கள் என்னைக்காவது ஒரு நாள் தான் செய்கிற வேலையை நிறுத்தினா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அந்த மரத்தோட உச்சியில் உயிரோட்டமாக இருக்கிற இலை உயிர் இல்லாத சருகாக மாறிடும். என்னைக்காவது இந்த மரங்கள் தன்னோட வேலையை ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கோமா? ஒவ்வொரு நாளும் தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிற இந்த மரம் கூட நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். நம்ம 90s பார்த்து வளர்ந்த சச்சின் டெண்டுல்கர் முதல் பேட்டிங்லேயே வெற்றியை கண்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி தன்னோட முதல் ஆக்டிங்லேயே தன்னோட முழு நடிப்பு திறமையை தான் காட்டியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய சாதனை இல்லை மிகப்பெரிய உயரந்தொட்ட யாராக இருந்தாலும் முதல் முயற்சியிலேயே வெற்றியை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன் நம்மளையே எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம குழந்தையா இருக்கும்போது எழுந்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்போம். கீழே பலமுறை தடுமாறி விழுந்திருப்போம். ஆனால் அந்த முயற்சியினால் ஒரு நாள் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருப்போம். அப்போது செஞ்ச அந்த முயற்சியினால் இன்னைக்கு கீழே விழாமல் நடக்கிறது எவ்வளோ பெரிய எளிமையான விஷயங்கிறது உங்களுக்கு தெரியும். உயரம் அதிகமான மரம் தன்னோட உச்சியில் இருக்கிற இலைக்கு தினந்தோறும் நீரை எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி நம்ம முயற்சியை ஒருபோதும் ஸ்கிப் பண்ணாமல் தினந்தோறும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றிங்கிறது எளிமையானதாக மாறிடும். நம்மளை விட அறிவில் குறைவான பறவைக்கிட்ட இருக்கிற இலக்குகளை அடைகிற துணிவு கூட அதை விட அறிவில் மேம்பட்ட மனிதனான நம்மக்கிட்ட இல்லைங்கிறது தான் உண்மை. அது எப்படின்னு கேட்குறீங்களா? உலகத்திலேயே நீண்ட தூரம் நிற்காமல் பயணிக்கிற ஆர்டிக் சேன் அப்படிங்கிற பறவையாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஊரில் பறக்கிற அண்டங்காக்கையாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுத்து பறக்க ஆரம்பிச்சதுன்னா அது போக வேண்டிய இடத்துல போய் தான் உட்காருது. ஆனால் நாம் உறுதியாக ஒரு முடிவு எடுத்து பயணிக்கும் போதே அதிலிருந்து பாதியிலேயே பின்வாங்குகிறோம். பல பேரோட தோல்விக்கு காரணமே நம்மளால் ஏன் முடியாதுன்னு சிந்திக்காமல் நம்மளால் முடியுமா அப்படின்னு சிந்திச்சு எடுத்த முயற்சியை கைவிடுறது தான் காரணம். நம்ம ஊரில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது மாதிரியான பரீட்சை எழுதி பதவிக்கு வந்தவங்க, இல்லைன்னா மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவங்களை போய் கேட்டு பாருங்க, அவங்களோட முதல் முயற்சியிலேயே ஜெயிச்சாங்களான்னு இல்லைங்கிற பதில தான் சொல்லுவாங்க. அப்படி முதல் முயற்சியிலேயே அவங்க ஜெயிச்சிருந்தா அதுக்கு முன்னாடி கடினமாக உழைச்சிருப்பாங்க.
அதையும் மீறி எந்த முயற்சியும் இல்லாமல் ஒருத்தங்க ஜெயிச்சிருந்தா அந்த வெற்றி நிலையானதாக இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறது தான் உண்மை. தான் போகணும்னு நினைக்கிற இடத்த சரியாக போய் அடையிற பறவைகளை போல நம்மளோட இலக்குகளை அடையிற வரைக்கும் விடாமுயற்சியாக அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா எந்த துறையை சார்ந்த எந்த வெற்றியாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வெற்றி ஒரு நாள் நமக்கு சாத்தியமானதாக மாறும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து தோல்வியை கண்டாலும் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு வெற்றி உண்டு அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம உழைக்கிறது மட்டும்தான்.